வணக்கம். உங்களை சினிமா ஜங்கி சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் பேசப்போகும் விஷயம் மிக முக்கியமானது. உலகின் மிக பிரபலமான நடிகர்களில் ஒருவரான அமிதாப் பச்சன் 80 வயதுக்கும் மேல் சென்ற நிலையில் இன்னும் தமிழ், தெலுங்கு, இந்தி போன்ற அனைத்து மொழி படங்களில் நடித்து வராரு. இவரது சுறுசுறுப்பு இளம் நடிகர்களுக்கே போட்டியளிக்குது. இப்பொழுது அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு புது பதிவு போட்டிருக்கிறாரு. அதில் அவர் டைம் டு கோ என்று குறிப்பிட்டுள்ளார். இது ரசிகர்களை சோகமாகவும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியுள்ளது. அமிதாப் பச்சன் கடந்த வருடம் ரஜினிகாந்துடன் இணைந்து வேட்டையன் படத்தில் நடித்திருந்தார். தமிழ் சினிமாவில் நேரடியாக நடித்த அவரின் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது. இந்த படத்தின் மூலம் அவருடைய கேரக்டரும் சிறப்பாக அமையப்பெற்றது. இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் என்றால் அந்த படம் அவருடைய ரசிகர்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது. அதனால்தான் அமிதாப் பச்சனின் சமூக வலைதளத்தில் வந்த டைம் டு கோ என்ற பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரசிகர்கள் இதை கண்டு அதிர்ச்சியாக இருக்கின்றனர். எங்கு செல்ல வேண்டிய நேரம் என்று பலரின் மனதில் கேள்விகள் எழுந்துவிட்டன. இது அவரது ரிட்டையர்மெண்ட்டை குறிக்கும் பதிவு என நினைத்து கொள்ளும் ரசிகர்களும் உள்ளனர். அதே நேரத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக கோன் பனேகா குரோர்பதி நிகழ்ச்சியை நடத்தி வரும் அவர் அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகி இருக்கலாம் எனவும் ரசிகர்கள் நினைக்கிறாங்க. அமிதாப் பச்சன் சினிமாவில் இருந்து விலக முடியுமா? அது எப்படி நடக்கும்? இவருடைய அடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? இது போன்ற கேள்விகள் இன்று அதிகரித்து வருகின்றன. அவரின் பதிவின் கீழ் ரசிகர்கள் அவரிடம் விளக்கம் கேட்டும் வருகின்றனர். கல்கி 2898 ஏடி படத்திலும் அமிதாப் பச்சன் மிகச்சிறந்த கேரக்டரில் பிரபாசுடன் இணைந்து நடித்தார். இந்த படம் உலகம் முழுவதும் 1000 கோடி ரூபாயை கடந்து வசூலை சாதனை படைத்தது. அதே நேரம் இந்த படத்தின் 2வது பாகம் தற்போது உருவாகி வருகிறது. இவ்வாறு 80 வயதுக்கு சென்றாலும் அவர் இன்னும் சினிமாவில் சுறுசுறுப்பாக நடித்து வருகிறார். இது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அவரது இந்த உணர்வு, உழைப்பு, ஆர்வம் அனைவருக்கும் தொடர்ந்து ஒரு முக்கியமான முன்னோடியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? டைம் டு கோ என்பது ஒரு ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பா, அல்லது அவருடைய அடுத்த நடவடிக்கைகள் பற்றி அது ஒரு குறிப்பாக இருக்குமா? உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். விரைவில் இதற்கான பதில் மற்றும் விளக்கத்தை அமிதாப் பச்சன் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். அந்த அறிவிப்பு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை சினிமா ஜங்கி சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப். இது ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும். கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக வாங்குகிற பொருட்களே இங்கே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆப் ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சினிமா ஜங்கி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.